சென்னையில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் டாஸ்மாக் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தால் வேலைப்பளு அதிகரித்திருப்பதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காலி பாட்டில்களை வாங்கி வைக்க போதிய இடமும் இல்லை என கூறி டாஸ்மாக் கடைகளை திறக்காமல் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களிடம் டாஸ்மாக் சென்னை மண்டல மூத்த அலுவலர் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். விவரங்கள் என்ன? சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் இன்று மதியம் 12 மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாக் கடைகளை திறக்காமல் அம்பத்தூரில் உள்ள அலுவலகத்துல ஒன்று கூடி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய போராட்டத்திற்கு காரணம் மது பாட்டில்கள்ல ஸ்டிக்கர்களை ஒட்டி அந்த பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய திட்டம் இன்று முதல் அமலாகும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் அவர்களுடைய போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பாட்டில்கள்ல ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய பணி, அதை போல பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய பணியை தாங்களே மேற்கொள்ளும் சூழ்நிலையில எங்களுடைய வேலைப்பளு அதிகமாகி விடுகிறது. அதே போல இந்த பாட்டில்களை திரும்ப பெற்று வைப்பதற்கான இடவசதிகள் அங்கங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் பார்கள்ல இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுவதாகவும், இதற்காக பிரத்யேக இடங்கள் ஏற்படுத்திவிட்டு இதற்காக தனியாக ஆட்களை நியமித்துவிட்டு இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் திடீரென்று இன்று முதல் இந்த திட்டம் அமலுக்கு வரும் என்று அறிவித்ததை தொடர்ந்து அவர்கள் ஒருவரும் சென்னையில 800க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை திறக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது. மண்டல மேலாளர் அவரிடம் சத்யநாராயணன் என்பவர் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று தற்போது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. எங்களுடைய கொற்றை கோரிக்கையான அந்த டாஸ்மாக் பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு தனியாக ஊழியர்களை நியமிக்க வேண்டும், அல்லது இன்னமும் இதை முழுமையாக இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு ஒன்றும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அது இன்னும் ஓரிரு தினங்கள்ல வர இருக்கிறது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பை எல்லாம் பார்த்த பின்னர் இந்த திட்டத்தை அமல்படுத்தலாம் என்று அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் உடன்படாததன் காரணமாக தொடர்ந்து இழுபறி நீடித்து பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. 12 மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாக் கடை 4 மணி நேரமாக இன்னமும் திறக்கப்படாமலேயே இருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் டாஸ்மாக் கடைகளை திறக்க மாட்டோம். தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டமாக சென்னை மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அழைப்பு விடுப்போம் என்று தொடர்ந்து அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இதற்கு பேசி முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.